எல்லா பக்கமும் உடையுது, நொறுங்குது, எல்லாம் வைக்குது. இங்கே உடைக்க முடியாம அலையிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா இருப்போம். இது உடைக்க முடியாது. இது பெரிய கோட்டை. அது இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியலில் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோடனே அவருடைய உருவம், அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது. இப்போ அது மாமன்னனோட முடிஞ்சு. இனிமேல் அவர் முகத்தில் சினிமா மூஞ்சியை பார்க்க முடியாது. அவருடைய பணி என்னன்னா உழைப்பு. எல்லாரும் உங்களை பார்த்ததுக்கு எல்லாரும் முன்னாலும் நான் லேட்டாக வந்து மன்னிச்சுக்கங்க. வழியில் ஊரா பாவம் மேலையெல்லாம் ஏறி வர்றாங்க, ஆட்டோவில், காரில். அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாகி போச்சு. ஏன்னா பஞ்சு வாண்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேர் பவன்னு. ஆமாம், வரும்போதே கேட்டார், எங்கே இருக்கிறீங்க, பனி என்ன ஆகி போச்சு, வைக்க முடியும், லவான்னு கத்துனார். அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி மேலே ஏறி வர்றேன்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி உள்ளே போங்க வந்துட்டேன். ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடையை கையில் கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அழகாக குளிர்ந்த இடத்துல நிற்கிறீங்க. உதவி என்ன சாதாரணம் இல்லை. ஒரு வரி மட்டும் சொல்லினேன், அவருக்காக பாடினேன். ஒரு வரி. முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு, 2 பேரும் சேர்ந்து உங்களை பார்த்து பாடுறாங்க. அந்த ஒரு வரி 4 வரி சொல்லிடுறேன். உண்டு என்று நம்பிக்கால எடு, உண்டு என்று நம்பிக்கால எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு என்று நம்பிக்கால எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. 2இல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமித்து, 2இல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமித்து, அது நீதி வரவில்லை எனில் வாளை தொடுத்து. நேர்மின் பண்ணார். இதுதான் நான் மாமன்னலையும் பாடியிருக்கேன்.